காடை 65 செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காடையை வாங்கி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி லைட்டாக கீறி விட்டுருங்க கத்தியால். இருட்டு கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு விழுது, தயிர் ஊற்றிட்டு நான் 65 பவுட்ரு தான் வாங்கி வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் காரமாக தான் இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு தேவையானதாக பார்த்து போட்டுங்க எப்படின்னு. இந்த பவுட்ரு தான் வாங்கியிருக்கிறேன். தான் பாருங்கள், காரமாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க பார்த்து. உப்பு வந்து இதிலே இருக்குது, நீ உப்பு போட வேண்டியில்லை, உப்பு தேவையில்லை. நல்லா பெசரி நல்லா ஊற வைக்கணும், கொஞ்சம் நேரம் அமுக்கி வைங்க. நல்லா அந்த கீறி விட்டோமா அதிலலாம் நல்லா சாடுற மாதிரி தேய்ச்சி விடுங்க. நல்லா தோசைக்கல்லில் தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சட்டியில் ஊற்றினா வேஸ்ட்டாக போகும். இந்த எண்ணெய் பொரிச்சோம்னா அவ்வளோது வேஸ்ட்டு. அதனால் கொஞ்சமாக ஊற்றி தேவையானதான் ஊற்றி தான் வறுக்கிறேன். இது வேஸ்ட்டாக போனால் கொஞ்சோண்டு தான் வீணாக போயிட்டு போகுது. அதை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணுறது வேணாம், அதுக்காக தான். அப்படியே சிம்லேயே வச்சு வருங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை நல்லா வைங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா மேலெலாம் கருவிலும் உள்ளார வேவாது. சிம்லேயே வச்சு வறுத்திங்கனாக்கா உள்ளெல்லாம் நல்லா இருந்துடும். பொறுமையாக வந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மெதுவாக செய்யுங்க. அப்படியே சிம்மில் போட்டு போட்டு பரட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பீஸ் போட்டும் வறுத்துக்கலாம், நாங்கள் முழுசாக போட்டு வறுத்துருக்குறோம். நல்லா ஒரு அளவுச்சா ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள். இப்போ எடுக்கிற இதில் இருக்குது, செஞ்சில் இருக்குது. இப்போ எடுத்து நான் பிளேட்டில் மாற்றிடலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ பிளேட்டில் மாற்றியாச்சு. நல்லாயிருக்கும். இது எத்தனை 3